வணக்கம் நண்பா. அஜ்மல் ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை பற்றி சொல்லியிருக்காரு. இதை பற்றி பார்க்கலாம். தளபதி விஜய் படத்தில் இருக்கிற எல்லாமே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷனு மற்றும் ப்ராப்பர் மாஸ் மசாலா என்டர்டைனர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் சிங்கிள் சாங்கு ரொமான்டிக் சாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் சிங்கிள் சாங்கு யுவன் சங்கர் ராஜா பாடி இருக்காரா, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா யுவன் சங்கர் ராஜா பாடி இருக்காரு அப்படின்னு நியூஸ் வந்தது. யுவன் சங்கர் ராஜா பாடி இருந்த அந்த சாங்கு செகண்ட் சிங்கிள் சாங் வெளியாக போகிறதா எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். செகண்ட் சிங்கிள் சாங்கு ரொமான்டிக் சாங் அப்படின்னு சொல்றாரு. அந்த ரொமான்டிக் சாங்கு யாரு பாடி இருக்காங்க எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சாங்கு கண்டிப்பா ஜூன் 21 அல்லது ஜூன் 22 வெளியாகும். சாங்கான அப்டேட் எப்ப வெளியாகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முன்னாடி வெளியான கோட்டு படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளான விசில் போடு சாங் மாதிரி நாளை சாங் வெளியாகிறதுனா இன்று செகண்ட் சிங்கிள் சாங் அப்டேட் வெளியிடுறாங்களா, இல்ல சாங் இன்று வெளியாகிறதுனா அதுக்கு முன்னாடி 2 வாரங்களோ அல்லது 1 வாரங்களோ இருக்கும்போது வெளியிடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். யுவன் சங்கர் ராஜா பாடி இருக்கிற அந்த சாங்காக ரொம்ப வெயிட் பண்றேன். அந்த சாங் செகண்ட் சிங்கிள் சாங் எப்படி இருக்குது, சாங் வெளியாகி 24 ஹவர்ஸ்ல வியூஸ் மற்றும் லைக்ஸ் என்ன ரெக்கார்டு பண்ணுதுன்னு எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா சம்பவம் பண்ணோம் அந்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னா மங்காத்தா படம் போல இருந்தாலும் போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம். ஏன்னா பெரிய எதிர்பார்ப்பா இருந்து படம் பார்க்கும்போது என்ன பெருசா இல்லை இந்த படம் அப்படின்னு நினைக்கிறத விட எதிர்பார்ப்பு இல்லாம படம் பார்க்கும்போது அது சைலண்ட் சம்பவம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா படம் மிகப்பெரிய அளவுக்கு பேசும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எதிர்பார்ப்பை வச்சுட்டு அதுக்கடுத்து படம் பெருசா இல்லை அப்படின்னு இருக்கிறத விட இப்ப நான் சொன்ன மாதிரி படம் எதிர்பார்ப்பே இல்லாம நம்ம தளபதி படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு இருக்கலாம்னு இருக்கேன். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சாங்ஸா இருக்கட்டும் அல்லது டீசரோ அல்லது ட்ரெய்லரோ வெளியாகும் போது அதற்கான எதிர்பார்ப்பு வந்தாலும் சரி, தளபதி படம்னாவே எதிர்பார்ப்பு இருக்கும். பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்போட போறதை விட எதிர்பார்ப்பு பெருசா வச்சுக்காம போறதுதான் சிறந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதுக்குன்னு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பெருசா இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. தளபதி 69 படத்துக்கும் அதே தான் சொல்ல வரேன். ஏன்னா எதிர்பார்ப்பு பெருசா வச்சுட்டு அதுக்கு அடுத்தது படம் பெருசா இல்லை அப்படின்னு சொல்றதை விட படத்துக்கான எதிர்பார்ப்பு இல்லாம படத்துக்கு போறது சிறந்தது அப்படின்னு தான் சொல்ல வரேன். நான் மட்டும் பின்பற்றாத நீங்களும் பின்பற்றுங்க. ஓகே தான் நண்பா சொல்லுறது. இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றினா எல்லா அப்டேட்ஸும் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி நண்பா.